வெல்கம் டு அவர் சேனல் சாமன் இலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்குவிட் போண்டா. இதுக்கு நாங்கள் 1 kg ஸ்குவிட் எடுத்திருக்கோம், அதாவது கனவாய் எடுத்திருக்கோம். இது நம்ம அவங்கக்கிட்டே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் எப்பயும் போல் நம்ம வீட்டில் வந்து ஒரு வாட்டி நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். ஒரு மண் சட்டியில் நம்ம வாங்கின கனவாய் போடலாம். கூடவே கல்லுப்பு, அப்புறம் ஒரு அரை மூடி லெமன் இதில் ஊற்றிக்கலாம். ஸ்குவிட்டோட ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி லெமன்லாம் ஊற்றி கழுவுறப்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தான் வரும். இந்த மாதிரி ஒரு 4-5 தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். நல்லா சுத்தமாக சமைக்கலாம். முன்னாடி ஸ்குவிட் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இது ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதனால் இந்த க்ளீனிங் ப்ராசஸ் நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்குவிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா ஜீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சள் பொடி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், முட்டை. இது போண்டான்றதுனால நம்ம அப்படியே பண்ண போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் அரைச்சி தான் பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்குவிட்டை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். இது ஒரு இளநீ நுங்கு அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு தொடுறப்ப டெக்ஸ்சரே. ரொம்ப நேரம் ஆகாது அரையிறதுக்கு. சும்மா ஒரு 2 ஓட்டு ஓட்டினா போதும், ஈஸியாகவே அரைஞ்சிரும். அப்புறம் ரொம்ப பேஸ்ட்டாக வேணும்ன்ட்டு இல்லை, கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அரைஞ்சி வந்திருக்கு. தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே அதுதான், தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்குவிட்டை நம்ம அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஜாரை. அடுத்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு, மிளகு, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிட்டோம், முட்டையை தவிர. ஃபஸ்ட்டு இதை இப்படியே அரைச்சிக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபுல்லாக நல்லா அரையாது. இதில் தண்ணி ஊற்ற மாட்டோம், முட்டையே நமக்கு தேவையான லிக்விடிட்டி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். மையாக ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னே இருக்கட்டும். இது ஓரளவுக்கு அரைஞ்சி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை 2 இல்லை 3 முட்டை ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி 3 முட்டை ஆட் பண்ணுறோம். முட்டை வந்து இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அது மாதிரி ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டும் இது தான். எல்லாமே பிரியாமல் வர்றதுக்காக முட்டை ஆட் பண்ணோன்னா அது நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப பிரிஞ்சு வராமல் இருக்க முட்டை ஹெல்ப் பண்ணும். இந்த முட்டை மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு வாட்டி மிக்ஸி போட்டுக்கலாம்.
இப்போ இந்த மிக்சரை நம்ம அரைச்சி வச்சிருக்க ஸ்குவிட் மிக்சரோட கலந்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸியும் ஒரு வாட்டி மூட விடலாம். அப்போ நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். நமக்கு இது ரெண்டு மிக்சரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒரே ஒரு சுத்து விட்டால் போதும். கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஒருவேளை இது உங்களுக்கு தண்ணியாக இருந்தது, நமக்கு போண்டா பண்ணுறப்ப வரல அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறப்ப பிரிஞ்சு வருது அந்த மாதிரி தோணுச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் டைட் ஆக்கிறதுக்காக நம்ம கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு சூடானதும் நம்ம இந்த மிக்சரில் ஒரு போண்டா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஃப்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வரணும். அதுதான் முக்கியமானது. ரொம்ப நேரம் ஆகாது. முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரான், ஸ்குவிட் இதெல்லாம் ஃப்ளாஷ் குக்கிங் தான். 1 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டீங்கனாலே போதும், நல்லாவே பொரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சிங்கனாலும் எண்ணெய் ஜாஸ்தியாக குடிக்கும். அது இருக்குன்ட்டு இல்லை. என்ன விஷயம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோன்னாலும் போண்டாவோ வடையோ பொதுவாக கூட நான் எண்ணெய் ஃப்ரை பண்ணாலுமே ரொம்ப சிம்மில் வைக்கக்கூடாது. எண்ணெயை ஓரளவுக்கு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீடியமில் வச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஹையில் வச்சா தீஞ்சிடும், சிம்மில் வச்சா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வருது. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்குவிட் போண்டா ரெடி ஆகிடும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். ஸ்குவிட்டில் பார்த்தீங்கன்னா இது பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, நம்ம இம்யூன் சிஸ்டம்க்குலாம் ரொம்ப நல்லது. ஃபுல்லாக ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் தான் இருக்குது. நிறைய பேர் அவ்வளோவா இந்த மாதிரி ரெசிபி இன்டர்நெட்டில் பார்க்க முடியாது. இது ஆத்தென்டிக்காக ராமநாதபுரமில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட ஸ்பெஷலாக கேட்டு வாங்கின ரெசிபி. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஸ்குவிட்டு ஸ்மெல்லு பிடிக்காது அந்த மாதிரி சொல்கிறவங்க கூட இது சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கவிச்ச வாடெல்லாம் வராது. ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம சோம்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இது கொடுக்கலாம். நல்ல ஹெல்த் பெனிஃபிட். ரொம்ப ரேராக செய்கிற டிஷ்ஷு. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஸ்குவிட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக ஸ்டார்டராக சாப்பிட்லாம், இல்லைன்னா நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.